இந்தியாவில் எந்த ஒரு சமுதாயத்திலுமே 7 முதலமைச்சர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்ததே கிடையாது. முதலியார்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் 7 முறை 7 முதலமைச்சர்கள் நாம் இருந்திருக்கிறோம். யார் யாருன்னா பி.டி. ராஜன், எம். பக்தவச்சலம் முதலியார், அறிஞர் அண்ணா, ஆற்காடு ராமசாமி முதலியார், நாவலர் நெடுஞ்செழியன், பாண்டிச்சேரியை சேர்ந்த பி. சண்முகம், பாண்டிச்சேரியை சேர்ந்த ஜானகிராமன் முதலியார். 7 முதலியார்கள் நம்ம இருந்தோம் முதலமைச்சராக. ஆனா இன்னைக்கு ஒரு கவுன்சில் சீட்டு வாங்குறதுக்கு, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு ஒரு அது கூட பரவாயில்ல. இன்னைக்கு திமுக அதிமுக கட்சியில பாக்குற பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் கிழக்குல இந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பொருளாளர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலாளர், பேரூராட்சி செயலாளர் பதவிகள் நம் முதலியார் சமுதாயத்துக்கு கிடைப்பதே இல்ல. வெறும் ஒரு 5000 பேர் 6000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுக்குறாங்க சில கட்சிக்காரர்கள். ஆனா இங்க 50000 பேர் 84,000 பேர் இருக்கக்கூடிய நம் முதலியார் சமுதாயத்துக்கு எந்த கட்சி, திமுக, அண்ணா திமுக, அனைத்து கட்சிகளுமே நம்மளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பொறுப்புகள் கொடுப்பதில்லை. ஏன் இந்த கட்சிக்கு நம்ம முதலியார்கள் ஓட்டு வானாமான்னு நான் கேட்கிறேன். ஒற்றுமை இல்லை. நம்மால் ஒருத்த ஒன்றிய செயலாளர் நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது. போறாம இப்படி பேசி 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 6000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு ஒன்றிய செயலாளர் கொடுத்திருக்கிறாங்க. இதை கேட்கும் போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு, வைத்திருச்சலா இருக்குது. இதெல்லாம் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்மளுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. ஒற்றுமை வேண்டும். முதலியார் ஒற்றுமை வேண்டும்.